ஊட்டி டூரெல்லாம் எல்லோரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு நேற்று காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு சேஃபாக நல்லபடியாக ரிட்டர்ன் ஆகிட்டோம். வந்ததும் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு காலையில் டிஃபன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக யோசித்து மண்டையை போட்டு குழப்பி வீட்டில் இடியாப்பம் மாவு மட்டும்தான் இருந்துச்சு. சரி இடியாப்பமும் எம்டி சால்னாவும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சால்னா பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கரம் மசாலா ஸ்பைசஸ் வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கிட்டு தேவையான மசாலா வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் பொரிகடலை முந்திரி கசகசா இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வதக்கி வச்சு வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து நல்லா கொதித்து வற்றி வந்ததும் கடைசியாக புதினா கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு நல்லா சூடான இடியாப்பத்தோட இந்த சால்னா ஊற்றி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஊட்டியில் ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன். அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஊட்டியில் என்ன ஸ்பெஷல்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த டீ தூள் சாக்லேட்டு ஊட்டி வர்க்கி இதெல்லாம் தான் ரொம்ப ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய ஐட்டம். ஊட்டி வரைக்கும் போயிட்டு இதெல்லாம் வாங்காமல் வர முடியுமா? அங்கே எசென்சியல் ஆயிலுமே எல்லா கடையிலையும் நிறைய ஃப்ளேவரில் கிடைக்குது. நானும் ஒரு விட்டமின் இ ஆயிலும் பாப்பாவுக்கு ஒரு பாதாம் ஆயிலும் மட்டும் வாங்கியிருந்தேன். செடின்னு பார்த்தா 2 குரோட்டன்ஸ் செடி மட்டும்தான் வாங்கியிருந்தேன். அது மாதிரி இந்த சாக்லேட் எல்லாம் கூட 2 விதமான ரேட்டில் வச்சுருந்தாங்க. அதிகமான ரேட்லேயும் இருந்தது, கம்மி ரேட்லேயும் சாக்லேட் இருந்தது. நாங்கள் வாங்கினது கொஞ்சம் நல்ல பொருளாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேட் அதிகமாக இருக்கிற சாக்லேட் தான் வாங்கியிருந்தோம். ஒரு 4-5 விதமான சாக்லேட் வாங்கியிருந்தோம். எல்லாமே டேஸ்ட் நல்லா இருந்தது. தூளுமே நான் 2 விதமான டீ தூள் வாங்கியிருந்தேன். மசாலா டீ தூளும் பிளெயின் டீ தூளும் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி ஈவினிங் மசாலா டீ தூள் தான் போட்டு குடித்தோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி சாக்லேட்டுமே எல்லா சாக்லேட்டுமே டேஸ்ட் நல்லா இருந்தது. அது மாதிரி இந்த ஊட்டி வர்க்கியுமே அங்கே எல்லா கடைகள்லையுமே நார்மலாக கிடைக்கிது. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்களும் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு வந்த பொருட்களெல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு ஈவினிங் மசாலா டீயோட இந்த ஊட்டி வர்க்கி தான் வச்சு சாப்பிட்ருந்தோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஈவினிங் டீ எல்லாம் குடித்ததுக்கப்புறமா இன்றைக்கி இங்கே பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்குது. அங்கே போக வேண்டியது இருந்ததுனால அங்கே போயிட்டு தான் நைட் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வந்தோம். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாமா?